கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்னும் 2 நாளில் பார்த்திங்கன்னா கடைசி 10. அந்த கடைசி 10ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 10. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒத்தப்படை. இந்த ஒத்தப்படையில் தான் லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைஞ்சிக்க முடியும். அப்போ லைலத்துல் கத்ரை நீங்கள் அடையிறன்னா நீங்கள் ஈத்திகாஃப் இருக்கணுங்கிறாங்க. அப்போ ஈத்திகாஃப் இருந்தால் தான் அந்த ஒற்றைப்படை உங்களுக்கு கிடைக்கும், ஈத்திகாஃபும் கிடைக்கும், லைலத்தினுடைய பரக்கத்தும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எப்போதும் போல் உங்களுக்கு பரக்கத்து உண்டு. ஆனால் அந்த 1000 மாதனுடைய இபாத்து அந்த ஈத்திகாஃபில் தான் இருக்குது. சில பள்ளியில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, இந்த பள்ளியில் நுழையும் போது நீங்கள் நியத்து வச்சிங்க ஈத்திகாஃப்னு. அப்படிலாம் அதெல்லாம் ஈத்திகாஃபே கிடையாது, அதெல்லாம் ஈத்திகாஃபில். அப்போ ஈத்திகாஃப்னு அல்லாஹ் கொடுத்த சட்டம் என்னென்னா 2வது அத்தியாயம் 187 அல்லாஹ் கொடுக்கலாம் டிஃபைன் ஈத்திகாஃப். ஈத்திகாஃப்னா என்னன்னா அல்லாஹ் டிஃபைன் பண்ணுறது தான் ஈத்திகாஃபு. நம்ம இஷ்டத்துக்கு வர்றது தான் ஈத்திகாஃப் இல்லை. அப்போ ஈத்திகாஃப் இருக்கணும்னா நோம்பாக இருக்கணும். அது நோம்புடைய மாதம் தான் ஈத்திகாஃப் இருக்கணும், நோம்புடைய மாதத்தில் ஈத்திகாஃப் இருக்கணும். அந்த ஈத்திகாஃபில் அல்லாஹ் சொன்னால் கடைசி 10 தான் நபிகள் நாயகம் ஈத்திகாஃப் இருந்தாங்க. அவங்க மூத்தா போகிற அந்த வருஷம் 2 தடவை இருந்தாங்க, 20லேருந்து 30 வரைக்கும் இருந்தாங்க. அந்த ஒரு ஈத்திகாஃப் கலா பண்ணாங்க. அப்போ கலா பண்ண விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃப்லேயே கலா பண்ணியிருக்காங்க. அப்போ 20 நாள் தொடர்ச்சியாக நோன்பு இருந்திருக்காங்க, இப்போ ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. ஆனால் ஈத்திகாஃப் ரமலானுடைய மாதத்தை தான் வைக்கணும், அப்படி தான் ரசூலுல்லாஹ் வச்சு காட்டினாங்க. அடுத்தது ஜும்மாவுடைய பள்ளியில் தான் ஈத்திகாஃப் இருக்கணும். அப்போ தான் அந்த வெள்ளிக்கிழமை அந்த பரக்கத்தும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும், சாதா பள்ளியில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஈத்திகாஃபை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதில் குறிப்பாக இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஈத்திகாஃபை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. அல்லாஹ் டிஃபைன் பண்ணிட்டான் 2வது அத்தியாயம் 187. அதாவது பகல் பொழுதில் பருகாதீங்க, உடல் கொள்ளாதீங்க, தண்ணீர் கொடுக்காதீங்க. இதுதான் பகலில் நம்ம நோன்புக்கு இருக்க வேண்டியது. இரவில் தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, உங்கள் மனைவியோடு உறவு வைத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ இரவில் கூடுறதெல்லாம் பகலில் கூடாது, பகலில் கூடாதெல்லாம் இரவில் கூடும். ஒன்லி ஃபார் திஸ் மந்த் தான், அதாவது நோம்புடைய மாதம் மட்டும்தான் இந்த கண்டிஷன். இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டங்கிறான். அப்போ 2வது அத்தியாயம் 187 சொல்கிறான், நீங்கள் பள்ளிவாசல் தனித்து இருந்தால் ஈத்திகாஃப்னு ஒன்று இருந்தீங்கன்னா, அந்த ஈத்திகாஃப்ங்கிற வேர்டு அல்லாஹ் சொல்கிறது தான், நம்ம இஷ்டத்துக்கு நான் சொல்கிறது இல்லை. அப்போ ஈத்திகாஃப்னா ஈத்திகாஃபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லஹும் பயான் தெளிவுபடுத்தணும். அப்போ ஈத்திகாஃப் என்பது தனித்திருத்தல், பள்ளிவாசல் தனித்திருத்தல். அப்போ தனித்து இருக்கும் போது அல்லாஹ் சொல்கிற கண்டிஷன் என்னன்னாக்கா, உங்கள் மனைவியோடு நீங்கள் கூடக்கூடாது. மற்ற நாளில் மற்ற நோம்பில் 1லேருந்து 20 வரைக்கும் இரவில் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், உங்கள் மனைவியோட உடலுறவு கொள்ளலாம். பகலில் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மனைவியோட உடலுறவு கொள்ளக்கூடாது. ஆனால் ஈத்திகாஃபில் 24 ஹவர்ஸும் நீங்கள் என்ன செய்யணும், மனைவியோடு கூடக்கூடாது. அந்த 10 நாளைக்கும் மனைவியோடு கூடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் சொன்ன சட்டங்கிறான். இந்த சட்டத்தை மீறக்கூடாதுங்கிறான். வரம்பு மீறலும் நீங்களே உங்களை ஆக்கிக்கூடாதுங்கிறான். அதாவது இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறுகிற அளவுக்கு நீங்கள் போயிடாதீங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது ஒரு கண்டிஷன். இதுக்கு நிறைய விளக்கணம் சொல்லலாம். அப்போ சில பேர் ஈத்திகாஃப் பற்றி அவங்கவுங்க இஷ்டம் சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் ஈத்திகாஃபு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினது தான் ஈத்திகாஃபு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து தான் ஈத்திகாஃபு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போகிற வரைக்கும் அவங்க ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா, இந்த ஆதாரத்தையெல்லாம் நான் நம்பர் வாலியாக சொல்கிறேன். படித்து காட்டினா கிட்டத்தட்ட 2 ஹவர் 3 ஹவர் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா புகாரி கித்தாப் இருக்கணும் ஹதீஸ்கா. அதில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் 10ல் இல்லை ஈத்திகாஃப், 2வது 10ல் இல்லை, கடைசி 10ல் ஈத்திகாஃப் இருக்குது. அதுக்கு புகாரில் 813, 2016, 2018, 2020, 2025, 2026 இதெல்லாம் ஒற்றைப்படையை குறிக்கிறது. இதெல்லாம் சரியான ஹதீஸ். இது புகாரிலேருந்து எடுக்கப்பட்டது, நீங்கள் எழுதுனது தான். ஆலிம்கள் அரபு மொழியிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதை நான் படித்து காட்டுறேன். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஈத்திகாஃப்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஹதீஸ். முஸ்லீம் ஹதீஸில் பார்த்தீங்கன்னாக்கா
1167A, 1167B, 1167C, 1167D இதுலேயும் ஒற்றைப்படையை தான் சொல்லுது. அப்போ ஒற்றைப்படையை சொல்லுகின்ற வார்த்தையில் எங்கெங்கே வருதோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஈத்திகாஃப் இருக்கணும்ல. அந்த 10 நாள் இருந்தால் தான் இந்த ஒற்றைப்படை உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒற்றைப்படையில் 21 எழுத்திற்காக இருக்கும், 23 கிடைக்கும், 25 கிடைக்கும், 27 கிடைக்கும், 30 கிடைக்கும். அப்போ இந்த ஈத்திகாஃபுக்கு வந்து ஒற்றைப்படை ரசூல் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, உமர் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஹதீஸில் வருது. அடுத்தது நசையில் போனீங்கன்னா 276, 386, 388, 709. இந்த 709 ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு ஈத்திகாஃப் போனாங்கன்னாக்கா ஃபஜர் தொழுதுட்டு தான் ஈத்திகாஃப் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. 799 நசையில் வந்து ஈத்திகாஃப் எப்போ ஸ்டார்டட் ஆகுதுனாக்கா 21 காலையில் சுபுவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சுபு தொழுதுட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு ஈத்திகாஃபில் அமர்றாங்க, ரக்காயத்தை தொழுதுட்டு அமர்றாங்க. இதே இது பார்த்தீங்கன்னாக்கா அபுதாவுதில் 2464 ஃபஜர் தான், அதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஃபஜரு. இப்போ நம்ம பார்த்தது நசையில் உள்ளதை பார்த்தோம். நசையில் வந்து 274, 386, 388, 709 இதெல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் அபுதாவுது அந்த ஹதீஸில் போனீங்கன்னாக்கா 1332, 1380, 1382, 2762, 2463 இதெல்லாம் வந்து அபுதாவுதில் வருது. அப்போ இந்த ஹதீஸைலாம் நான் பொறுக்கி எடுத்தேன்னாக்கா எப்படி போடுறேன்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க, அரபு மொழி தமிழாக்கம் பண்ணுங்க. இதை நான் ஹோம்ஒர்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அங்கங்கே எடுத்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்து சொல்கிறோம். அப்போ சையான ஹதீஸா பொறுக்கி நீங்கள் சொன்னது சையான ஹதீஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் சை இல்லை, லைஃப்பில் நான் பொறுப்பாடு இல்லை. ஏன்னா நமக்கும் தாய்மொழி தமிழ் தான், அரபி எனக்கு தாய்மொழி இல்லை. அப்போ அரபி தாய்மொழியாக கொண்டவங்க இல்லை தமிழ் தாய்மொழியாக கொண்டவங்க, அரபி மொழியை கற்றுக்கிட்டவங்க, அரபி மொழியில் பாண்டித்தம் பெற்றவங்க, தமிழ் மொழியில் பாண்டித்தம் பெற்றவங்க தான் இதை விளக்க முடியும், டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்போ டிரான்ஸ்லேட் பண்ண கித்தாபெல்லாம் நான் பின்னால் வச்சுருக்கேன், அதுலேருந்து தான் எடுத்து எழுதுகிறேன். இப்போ இது என்னுடைய சொந்த அறிவுலாம் கிடையாது, படித்த அறிவு தான், அவ்வளோதான். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு அதிசயம் அதையும் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கொஞ்சம் மாறுபடுறாங்க. இந்த இமாம்களே 4 இமாம் உங்களுக்கு தெரியும். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, மாலிக், ஹம்பலி. இப்போ இதில் வந்து இமாம் அத்தா அவங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அத்தாங்கிற கிதாபு எழுதியிருக்காங்க. இதை டாக்டர் அலி என்னுடைய நண்பர் தான், அவர் வந்து இதை ஆய்வு பண்ணி அவர் டாக்டரேட் பட்டம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காரு. அவரோடு நான் கொஞ்சம் இருந்திருக்கேன். இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க ஜும்மா பள்ளியில் தான் இருக்கணும், அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதே சமயத்தில் நோம்பில் தான் ஈத்திகாஃப் இருக்கணும், மற்ற நேரத்தில் ஈத்திகாஃப் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதே சமயத்தில் ஈத்திகாஃப் இருந்தவங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அந்த பள்ளியாசலை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனால் சில இதில் வந்து பள்ளியாசலை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. ஆனால் இன்னொரு ஹதீஸ்ல என்னக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு ஈத்திகாஃப் இருக்கும் போது அவங்க மனைவி வந்து பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹை பார்க்கும்போது அவங்களோட வாசல் வரைக்கும் வந்து பேசும்போது 2 சஹாபி கிராஸ் ஆகுறாங்க. அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு மனைவியோடு பேசியிருக்காங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அந்த 2 பேரையும் கூப்பிட்றாங்க, இது என் மனைவிங்கிறாங்க. யாரை சொல்ல நாங்கள் இன்னும் தப்பாக நினைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பள்ளிவாச காம்பவுண்டு எது எல்லை இருக்கோ அது வரைக்கும் நாம் வரலாங்கிறது இந்த அதிசயம் தெரியுது. அடுத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு மனைவியோடு பேசியிருக்காங்க. அப்போ தன்னுடைய தலையை வந்து அந்த பக்கமாக விட்டு கழுவ சொல்லியிருக்காங்க, சீப்பிடித்து தலையை வார சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஈத்திகாஃபில் நடந்திருக்குது. உடலுறவு தான் கொல்லக்கூடாது தவிர குடும்பத்தாரோட பேசலாம் என்பதுக்கு ஈத்திகாஃபில் நிறைய ஆதாரப்பூர்வமான அதிசயம் நமக்கு தெரியுது. அடுத்தது ஈத்திகாஃபில் வந்து நீங்கள் இருந்தீங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது மூத்தாயிட்டாங்கனாக்கா பெரும்பாலும் ஈத்திகாஃபை விட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஈத்திகாஃபில் இருந்தீங்கன்னாக்கா அந்த ஜனாசா உங்களுக்கு பதிலாக அந்த ஜனாசாவில் 70,000 மலக்குகள் நம்பர் கூட குறைச்சிருக்காங்க, இவங்க எழுதுனது வச்சுருந்தேன். அந்த ஜனாசாவை அவங்க தொழுவாங்க. அப்போ உங்களுக்கு பதிலாக இவ்வளோ மலக்குகள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜனாசா ஏவுறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக இந்த ஹதீஸ் இருக்குது. இப்போ இவ்வளவையும் பார்த்துட்டோம். இப்போ இதை பார்த்த உடனே நாம் முடிவு பண்ண என்னன்னாக்கா இப்போ ரசூல்லா தான் நமக்கு வழிகாட்டி, உஸ்வத்துன் ஹஸனா. யாரெல்லாம் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும்
இந்த வேதத்தை மறுமையை நம்புகிறார்கள். அவர்கிட்ட அழகிய முன்மாதிரி இந்த முகமது நபி தான் இருக்குது, முகமது சலாஹம் தான் இருக்குது. அப்போ முகமது நபி சலாஹம் அவர்கள் கண்மணி சலாஹம் முகமது நபி சலாஹம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த சொல்கிற மாதிரி நம்மகிட்ட நடத்த இருக்கான்னு பாருங்கள். நடத்த இல்லைன்னா நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், சமுதாய தலைவர், அரசியல் தலைவர், இப்படி பல தலைவர் இருக்காங்க. இப்போ ரசூல் சலாஹம் வந்து எதுக்கு தலைவராக இருந்தாங்கனாக்கா சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தாங்க. சமுதாயத்துக்கு தலைவராக ஒவ்வொரு ஹெட்டில் சொல்கிறாங்க. ரசூல் சலாஹம் சமுதாய தலைவராக இருந்தாங்க. அப்போ சமுதாய தலைவர் காட்டி கொடுத்த வழி ஈத்திகாஃபு, ஒற்றைப்படை லைலத்துல் அடைவதற்கு அந்த கடைசி 10 நாள் பள்ளிவாசல் இருந்தாங்க. அப்போ ரசூல் சலாஹம் சமுதாய தலைவர் இருக்கும்போது நம்முடைய சமுதாய தலைவர்களாக யாரெல்லாம் சமுதாயத்து தலைவர்னு சொல்கிறாங்களோ அவர்களெல்லாம் கடைசி 10 ஈத்திகாஃப் இருக்குது மிகுந்த சுன்னத்து, மிகுந்த வலியுறுத்தப்பட்டது. அப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா ரசூல்லா தான் எனக்கு முன்மாதிரினாக்கா அந்த ரசூல் சலாஹம் இருந்தால் நம்ம யார் இருக்கணும், சமுதாய தலைவர் இருக்கணும். ஏன் ரசூல்லா சமுதாய தலைவர் ஒன்று. ரெண்டாவது ரசூல் சலாஹம் வந்து அரசியல் தலைவர், அரசியலுக்கும் வழிகாட்டிக்கிறாங்க. அப்போ ரசூல் சலாஹம் அரசியலுக்கு தலைவராக இருக்கும்போது இஸ்லாமியர் யாரெல்லாம் அரசியல் கட்சி வச்சுருக்காங்களோ அந்த தலைவர்லாம் கடைசி 10 ஈத்திகாஃப் இருக்கணும். ஏன்னா ரசூல்லா ஃபாலோ பண்ணுறேன், ரசூல்லா அப்படி செஞ்சா, ரசூல்லா இப்படி செஞ்சான்னு வாய்க்கிலேயே பேசுறிய வந்து உட்காந்துருங்கிறா. அப்போ ரசூல் சலாஹம் வழிகாட்டினா அரசியல்வாதிகள் எல்லா தலைவர்களும் வந்து ரசூல் சலாஹம் சொன்ன மாதிரி ரசூல் சலாஹம் நீங்கள் வேண்டதா இருந்தால் கடைசி நாள் ஈத்திகாஃப் உங்கள் மொஹல்லா பள்ளியில் இருந்துருங்க. அடுத்தது வந்து ஆன்மீகவாதி. ரசூல் சலாஹம் ஆன்மீகத்துக்கு வாதியாக இருந்தாங்க. ஆன்மீகவாதி ரசூல்லா தான். அப்போ ஆன்மீக தலைவர் யார், இமாம்கள் தான். யாரெல்லாம் அந்த பள்ளிவாசனுடைய தலைமை இமாமாக இருக்காங்களோ இல்லை சைடு இமாமா துணை இமாமா இருக்காங்களோ அதே மாதிரி ரசூல் சலாஹம் இமாமத்து பண்ணாங்க பாருங்கள், 5 தொழுவேன். அந்த இமாம் ரசூல் சலாஹம் கடைசி 10 ஈத்திகாஃப் இருந்தாங்க. அப்போ மார்க்க அறிஞர்கள், பள்ளிவாச இமாம்கள் அவர்கள் அனைவரும் வந்து ஈத்திகாஃப் இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷனானா கண்டிஷன் இல்லைங்க, ரசூல் சலாஹம் செஞ்சுருக்காங்க. அப்போ ரசூல் சலாஹம் செஞ்சாங்கன்னா இந்த ஹெட்டில் செஞ்சாங்க. அரசியல் தலைவராக இருந்து செஞ்சுக்கிறாங்க, ஆன்மீக தலைவராக இருந்து செஞ்சுங்க, மார்க்க தலைவராக இருந்து செஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம நவர முடியாது. முடியலன்னு சொல்லிட்டுங்க. ஆனால் இந்த ஹதீஸெல்லாம் மறைக்க முடியாது. அப்போ நம்ம எந்த போஸ்ட் வைக்கிறோமோ இருக்கணும். இப்போ பள்ளிவாசல் நான் தான் முத்தவழி, நான் தான் தலைவன், நான் தான் சேரன் அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி ரசூல் சலாஹம் வழிகாட்டி நாங்கள் சுன்னத்து ஜமாத்து, நாங்கள் தௌஹீத் ஜமாத் தான் வந்து மாப்பிள்ளை உட்காந்துருங்கிறார் ரசூலா. அப்போ ரசூல் சலாஹம் யாரெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுறாங்களோ, ஏன்னா ரசூல் சலாஹம் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணாங்க, பள்ளிவாசலை கட்டினாங்க, அந்த பள்ளிவாசலை எல்லா மக்களுக்காக செய்து கொடுத்தாங்க. அப்போ அதே மக்களாகிய ரசூல் சலாஹம் அந்த மக்களுக்கு முன்னுதாரணமாக பள்ளிவாசல் ஈத்திகாஃப் இருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளி தலைவர் பொருளாளர் நீ என்ன போஸ்ட் வச்சாலும் சரி அந்த போஸ்ட் லேபிள் ஒட்டிட்டினாக்கா நீ வந்து பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருக்கணும். இது கண்டிஷன் இல்லை, ரசூல் சலாஹம் செஞ்சாங்க. விரும்பினா விரும்பாட்டு செய்யாத. ஆனால் உனக்கு வந்து 2 பொறுப்பு இருக்குது. சாதா பள்ளிவாசலில் மெம்பராக இருந்து நம்ம வந்து போயிட்டுனா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அல்லாமல் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டான். நீ பள்ளிவாசலில் பொறுப்புன்னு வந்துட்டேன்னு நீ பொறுப்புக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வழியெல்லாம் காட்டிக்கிறாங்க. அப்போ ரசூல் சலாஹம் காட்டின வழியெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணும். அப்போ இது பாருங்கள், இன்னும் ஒன்று என்னன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஈத்திகாஃப் இருக்கிறது தான் கடைசி 10 தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்க முடியாது. அதே மாதிரி கடைசி 10 தான் ஒற்றைப்படையில் தான் அந்த ஈத்திகாஃப் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லாதால ஆளுக்கு பொறைய வித்தியாசம் வச்சுக்கிறதால நம்ம 10 நாள் இருந்தால் தான் அந்த ஈத்திகாஃபே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா அவருக்கு 21 வரும், இவருக்கு 20 வரும், இல்லை இவருக்கு 21 வரும், அவருக்கு 20 வரும். இந்த மாதிரி பிரிவினைலாம் பண்ணி வச்சுருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்பு முடிஞ்சவுடனே அரசியல் இதை தான் பேசணும்னு வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ அரசியல் நிலைமை மாறுது. அதனால் நோம்பு வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவோம், நமக்கு தெரிஞ்சே பேசுகிறோம், கூட குறைச்சி பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே வந்து நம்ம படித்து ஆய்வு பண்ணி தான் பேசுகிறோம். நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் நீங்கள் சொன்னது தப்பு, அப்போ நான் சொன்னது தப்புமே. நான் சொன்ன ரைட்டானா நீங்கள் சொன்ன ரைட்டு, நீங்கள் சொன்ன ரைட்டாக இருந்தால் இந்த புக்கு ரைட்டு, நீங்கள் சொன்ன தப்பாக இருந்தால் இந்த புக்கு தப்பு. இப்போ இந்த புக்கை தான் கேட்பேன். நாங்கள் கோர்ட்டில் எப்படி கேட்போம், ரெஃபரன்ஸ் டு தி கித்தாபு, ரெஃபரன்ஸ் டு திஸ் எவிடன்ஸ் கித்தாபு, அந்த கித்தாபு தான் இங்கே எடுத்து வச்சு நம்ம பேசுவோம். ஆகவே சரியான இபாத்து 1000 மாதங்கள் கொண்ட ஒரு இபாத்து உன் கனவுல கூட கிடைக்காது. 83 வருஷம் சொச்ச நாள்
எத்தனையோ மாதம் இந்த இபாதத்து வந்து ஒரு நாள் தான் கிடைக்கும். அந்த ஒரு நாளில் உனக்கு கிடைக்குன்னா அழகான முறையில் ஒரு 10 நாள் உட்காந்துரு. உட்கார விட மாட்டான் செய்தான். இப்படியாவது வந்து டப்புன்னு உட்காந்துட்டேன்னா வருஷம் பூரா நீ உட்காந்துருவேன். அவ்வளவு இன்பம், அவ்வளவு பரக்கத்து, அவ்வளவு சுகம், அவ்வளவு நன்மை இருக்குது. நன்மையும் தீமையும் நிறுத்தித்தான் பார்க்குறாங்க நல்லா. நன்மையும் தீமையும் எடை போடுவேங்கிறான். நன்மையும் தீமையும் எடை போடும் போது நன்மை கூடுறதுக்கு காரணம் எது? இந்த மாதிரி நோம்பு தான். அப்போ ஒரு நோம்பு பிடிச்சா 10 நன்மை, 10 நோம்புக்கு சமம். அப்போ 30 நோம்புனா 300 போயிடுது. அதே மாதிரி 1000 மாதங்களை கொண்ட இபாத் கொண்ட ஒரு நாள், அந்த ஒரு நாள் எங்கன்னா லைலத்துல் கதர் தான். அப்போ லைலத்துல் கதர் இன்ன அன்ஜல்னா ஃபீ லைலத்துல் கதர் வமா அதுராக மா லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் ஹைரு மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதத்துக்கு சமம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய பரக்கத்தை எல்லாம் நம்ம கொடுக்குறான். இந்த பரக்கத்தை நாம் மிஸ் பண்ணணுன்னா மிஸ் பண்ணிங்க வானா, நமக்கு வேணும்னா கொண்டு வாங்க. ஆனால் உடம்பு நல்லா இல்லை, நம்மளால் முடியல அப்படின்னா ரைட்டு. ஆனால் கொஞ்சம் கொண்டு வேலை இருந்தாலும் தூக்கி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வேலையும் டெய்லி வேலை இல்லாத நாள் இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குது. வேலை இல்லாதனால மௌத்து தான், வேலை இல்லாதனால தூக்கம் தான். இந்த தூக்கமும் மௌத்து இருந்தால் தான் நமக்கு வேலை இல்லை. பாக்கினால வேலை இருக்க தான் செய்யும். நம்ம வேலையை தள்ளி வச்சுட்டு அந்த வேலையில் நமக்கு ஒரு பரக்கத்து கிடைக்கிது அப்படின்னா ஒரு 100 பரக்கத்தை கிடைக்கும், ஒரு 500 பரக்கத்தை கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போ இந்த பரக்கத்துனா 1000 மாதங்களுக்குள்ள பரக்கத்தை வந்து இந்த ஒரு இரவில் வச்சுக்கலாம். அந்த ஒரு இரவு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம சகோதரர் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனால் எனக்கு வந்து இந்த லைலத்துல் கதர் மறக்கடிக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்போ சில ஆலிம்கள் இமாம்கள்லாம் வந்து சில கருத்துக்களை சொல்லி 27 தான் வரும்னு நம்பர்லாம் கூட்டுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அது அவங்கள்ட்ட விருப்பம். ஆனால் என்னன்னா இந்த 10 நாள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்போ ரசூல்லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் 10 நாள் இருங்க. அபூபக்கர் சித்திகை ஃபாலோ பண்ணுறதுனா 10 நாள் இருங்க. உமர் இல்லா ஃபாலோ பண்ணுறதுனா 10 நாள் இருங்க. அப்புறம் இவங்க அது பேர் என்ன, உமர் இல்லாக்கு அடுத்தது வந்து அவங்க சஹாபி, அவங்களே ஃபாலோ பண்ணுறதா இருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, அடுத்தது வந்து அலி ரலியல்லாஹு. இந்த 4 தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் மாற்றிக்கிறதுலாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நவருது. அப்போ நம்மளாம் கொஞ்சம் நம்பலாம். இப்போ நம்ம குர்ஆன் பக்கம் வரோம். குர்ஆன் பக்கம் வந்தால் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஈத்திகாஃப், அந்த வார்த்தை ஈத்திகாஃப். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈத்திகாஃப்னா எல்லாம் சொல்கிறான் பாருங்கள். சஹருல் ரமலான் அதில் சொல்கிறான் 1000 மாதத்துக்கு சமம். அப்போ குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிமுகப்படுத்திய மாதம், ஒவ்வொரு தூதரையும் அறிமுகப்படுத்திய மாதம், ஒவ்வொரு தூதருக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட மாதம். இன்றைக்கி வந்து இந்த வேதம் வச்சுக்கிற நம்ம லாஸ்ட் டெஸ்டமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டமெண்ட்லேருந்து கொண்டு வந்து முடியுது. அப்போ எல்லா இறை தூதர்களும், எல்லா இறை தூதர் நம்பியவர்களும், எல்லா இறை தூதர்களுடைய பரக்கத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை இந்த ஒரு இபாதத்தை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு தடவை முயற்சி பண்ணால் 2வதுலாம் ரொம்ப ஈஸியாக விடும். அதனால் அந்த முயற்சி பண்ணுங்கள், இதுக்குள்ளே கூலி நிறையா கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாயுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.